வந்து லெவல் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஹிப்பு அதுக்கப்புறம் எல்லா ஜாயின்ஸும் ரொம்ப பெயினாக இருக்கும். எவ்வளோதான் டாக்டர் அட்வைஸ் பண்ணி டேப்லெட் சாப்பிட சொன்னாலும் 1-2 டேஸ் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவான். எப்படிதான் வழக்கமாக இருக்குது. எவ்வளோதான் சொன்னாலும் என்னால் எதுவுமே அவன்கிட்ட பேச முடியும்னா அவன் உடனே கேட்பாங்க, உங்களுக்கு அந்த வழி இருக்கா? எனக்கு தான் அந்த வழி இருக்கு, நான் என்ன செய்யறது? இந்த சின்ன வயசுல இருக்கு எனக்கு இப்படி வரணும். இந்த கேள்வியெல்லாம் அவன் திரும்ப திரும்ப என்ன கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் சொல்றேன், என்னடா செய்யறது? கடவுளுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா அவன் அற்புதமா உனக்கு எல்லாமே செய்வாருன்னா ஓகே சொல்லுவான். ஆனாலும் அவன் அதை முழுசா இது பண்ண மாட்டான். இப்போ போன மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப அவனுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. பேக் பெயின் வந்துருச்சு, நடக்கவே முடியல. கொஞ்சம் நடக்கும்போதே அவனுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நடக்கிறேன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் பெயினாக இருக்கிறதுனால அவனால சரியாக பெயின் இருக்கும்போது தூக்கமே வராது. ஸோ அவனுக்கு டேப்லெட் போட்டாலும் அந்த டேப்லெட்டுடைய ஸ்மெல்லுன்றதுல சாப்பிட முடியாது. ஸோ சாப்பாடும் சரி வர சாப்பிடலாம், பசிக்கும். அவனுக்கு பசி இருக்கும், சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுனா சரி நான் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன். நான் கூட்டிகிட்டு போனாலும் நீ மாத்திரையே சாப்பிட மாட்டேன், நான் இது கூட்டிகிட்டு போய் என்ன செய்யறதுன்னா அவனுக்கு ரொம்ப வழி தாங்க முடியாது. இல்லை நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு டாக்டரை பார்த்து 8 months ஆகிடுச்சு. டாக்டர் ஒரே திட்டுனீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒரு சார் வரணும்ல, இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு என்னன்னு திரும்ப எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் 1 or 2 இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மற்றபடி ஓகே. ஆனாலும் அவர் வந்து நீ டேப்லெட்ஸ் எடுக்கணும்டா, உனக்கு ஸ்டீராய்ட்ஸ் இந்த ஏஜில் கொடுக்க முடியாது, ஸ்டீராய்ட் கொடுத்தா உடனே ஒரு பெயின் நின்றும். ஆனால் அதை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பல, கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒழுங்காக எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னும் போது இந்த முறை பை காட்ஸ் கிரேஸ் தான். ஏன்னா நான் கேட்டுகிட்டே இருந்தேன், அவனை என்னால் டேப்லெட்டே சாப்பிட வைக்க முடியாதவே நான் என்ன செய்கிறது? எது சொன்னாலுமே அவன் வந்து ஒபேவே பண்ண மாட்டானே அப்படின்னும் போது இல்லைம்மா இந்த முறை நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு 10 days கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு குறையிலன்னா திரும்ப வாங்க பார்க்கலாங்க. ஆனால் பரவாயில்ல, ஒரு 3 நாளாக அவன் வந்து டேப்லெட்ஸ் ஒழுங்காக நான் சொல்லலைனாலும் அவனே வந்து ரிமைண்ட் பண்ணி அம்மா எடுத்து கொடுங்க, உங்கள் முன்னாடியே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் இது வந்து என்னால் நடந்த மாற்றம் இல்லை, கடவுள் தான் அவனுக்கு எல்லாமே செய்துட்டு வர்றாரு. அவர் வந்து அற்புதர், கோடி அற்புதர். நம்ம என்ன மனசில் நினச்சிருக்கோமோ அது அவருக்கு தெரியும். நம்ம சொல்லணும்னே இல்லை, நம்ம வாய்க்கலந்து அவருக்கு சொல்லி அழுது ஜெபிக்கணும்னே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். நமக்கு வேண்டியதை ஏற்ற வேலையை செய்வார். அதே போல் நாங்கள் வந்து வீடு காலி பண்ணி இப்போ ஒரு புது வீட்டில் இருக்கோம், எடுத்துகிட்டு தான் இருக்கோம். பட் அந்த வீடு எனக்கு வந்து அமைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஒரு 1.5 மாதம் நான் வந்து ஒரு 15 வீடு பார்த்துருப்பேன். ஆனால் எனக்கு எதுவுமே அமையல. ஆனால் என் மனசில் எனக்கு வீடு தான் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு எண்ணம் வச்சுருந்தேன்னா அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமே, நம்ம எப்படி சமாளிப்போம், இந்த எண்ணமும் இருந்தது. ஆனால் நான் பார்த்தது எல்லாமே ஒரு 2 bedroom கொஞ்சம் இதுவாக. ஆனால் கடவுள் கடைசியாக நான் என்ன மனசில் நினச்சிருந்தனோ அதே போல் ஒரு வீட்டை நாங்கள் எந்த ஏரியாவில் வேணும், என்னுடைய மகளுக்கு பஸ் எடுக்கிறதுக்கு எது நியர்பை இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய் வர மாதிரியே ஒரு வீடை ரொம்ப அற்புதமாக அமைச்சு கொடுத்தாரு. அதனால் கடவுள் வந்து எல்லா நேரமும் நம்ம மேலே ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்காரு. ஆஸ்பிரியஸ் கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்டால் தான் கிடைக்கவே இல்லை. அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்காரு. நம்ம அவருடைய பிள்ளைங்கன்றதை அவர் மறக்கிறது இல்லை, நம்ம தான் மறந்து போயிடுறோம் சில நேரங்களில். அதனால் அவருக்கு கோடான கோடி நன்றியிலே இந்த நேரத்தில் இருக்கு. நன்றி இயேசுப்பா, நன்றி.